ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம இப்போ என்ன தலைப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, மெயின் லைன் பாதையில் இயங்குகின்ற ரயிலுக்கு நேரத்தை மாற்றணும். இப்போ வரைக்கும் எந்த ரயிலும் கால அட்டவணையும் மாற்றப்படவில்லை. நான் டிசம்பர் மாதம் கொண்டு போயிட்டாங்க. அதனால் இப்போதைக்கு பழைய அட்டவணை படி தான் வந்துகிட்ருக்கு. மேபி டிசம்பரில் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது என்ன ரயில் நம்ம பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மற்றும் ஜனசதாப்தி. ஸோ இது என்ன ஆச்சுன்னா, சோழன் எக்ஸ்பிரஸ் முன்னாடி பொறுத்த வரைக்கும் திருச்சியிலேருந்து 9:35 கிளம்பிச்சு மின்பு. அதுக்கப்புறம் அந்த ரயில் 9:45 ஆக்கினாங்க, அப்புறம் 10:10 ஆக்கினாங்க. இப்படியே கொண்டு போய் இப்போ 11 மணிக்கு கொண்டு போனாங்க. 11 மணிக்கு கொண்டு போகிறது சிக்கல் கிடையாது, ஏன்னா இங்கேருந்து வரும்போது ரொம்ப லேட்டாக தான் வருது. ஸோ இதுக்கு என்ன பெரிய விஷயம்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு பின்பு ஜனசதாப்தியும் உடனே வருது. ரெண்டுமே ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் டிஃப்ரெண்ட்டில் தான் வந்துட்டுருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, சோழன் பொன்மேல ரீச் ஆனோடனே ஜனசதாப்திக்கு சிக்னல் ஃபார்வேர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஜனசதாப்தி சோழனுக்கு பின்பாக தான் வந்துட்டுருக்கு. அதாவது பூதலூரில் வரும்போதுனா இங்கே நம்ம அய்யனார்புரம் வந்துடுவோம். ஸோ பின்னாடியே வந்துட்டுருப்போம் கடைசி வரைக்கும். தஞ்சாவூர் வந்தோன்னா தஞ்சாவூர் அவுட்ரு வரும். இப்படியே தொடர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சா பூதலூரில் ஓவர்டேக் பண்ணால் ஜனசதாப்தி பிஃபோராக மயிலாடுதுறை ரீச் ஆகும், ஏன்னா ஸ்டாப்பிங்ஸ் கிடையாது. பட் இது சூப்பர் ஃபாஸ்ட் இருக்கிறதுனால ஸோ ஜனசதாப்திக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல. அதனால் ஜனசதாப்தி, அதாவது சோழன் மயிலாடுதுறை கடந்த பிறகு தான் ஜனசதாப்தி மயிலாடுதுறையில் என்டர் ஆகும். ஸோ அப்படி தான் அந்த கால அட்டவணையை கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் 2 ரயிலுக்குமே மிகப்பெரிய பிரச்சனை வந்துகிட்ருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சோழன் எக்ஸ்பிரஸ் பழைய நேரப்படியை இயக்குனான்னா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒன்று ஜனசதாப்தி நேரத்தை மாற்றணும், அப்படின்னா சோழனோட நேரத்தை மாற்றணும். 10 நிமிஷம் கேப்பில் பின்னாடி ஒன்று ஜனசதாப்தியை ஓவர்டேக் பண்ணிட்டாங்கன்னா பிஃபோராக ஜனசதாப்தி வந்துடும். ஸோ பிரச்சனை கிடையாது. கேப் கிடைக்கும். ஸோ திருப்பியும் ரிட்டனில் வண்டி கிளம்பிடும். ஆனால் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. நானும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி ட்ராவல் பண்ணும்போது பின்னாடியே ட்ராவல் பண்ணி வரோம் கடைசி வரைக்கும். வெறுப்பாயிடுச்சு. ஸோ சோழன் மயிலாடுதுறை தாண்டின பிறகு தான் எங்களுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க, குத்தாலத்தை நிப்பாட்டிடுறாங்க. இப்படியே தான் நடந்துகிட்ருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சோழன் பழைய நேரம் படி இயக்குறாங்கன்னா தாம்பரம் போகிறதுக்கு, சென்னைக்கு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க அடுத்த சர்வீஸை நோக்கி போயிடுவாங்க. அடுத்த ட்ரெயினை நோக்கி அடுத்த ஊர்களுக்கு போகிறது ரொம்ப வசதியாக இருந்துச்சு. இப்போ டைமிங் மாற்றினோன்னே சோழன் போகிறதே 6:30 மணி 7 மணிக்கு தான் சென்னைக்கு போகிற ரீச் ஆகுது. ஸோ அந்த நேரத்தை கண்டிப்பாக மாற்றி அமைச்சு பழைய நேரப்படி சோழன் இயக்குனாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஜனசதாப்திக்கும் பிரச்சனை கிடையாது, பிஃபோராக ரீச் ஆகும். ஸோ அந்த டைமிங்கை மாற்றணும். சென்னையில் உள்ள டைமிங் ஒன்றும் கரெக்ட் டைமிங்கு, திருச்சியிலேருந்து கிளம்புறது தான் ரொம்ப லேட்டு. சரி, அதற்கு முன்பாக ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மாதிரி ஒரு ரயிலை இயக்கலாம். அது திருச்சியிலேருந்து சென்னைக்கு வைகையும் ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸும் ஒன்றா புறப்படுற மாதிரி திருச்சியிலேருந்து இயக்கலாம். அதுவும் கண்டிப்பாக சொல்ல முடியாது, இயக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். அதுக்கு காரணம் என்னென்னு உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சதர்ன் ரயில்வே ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் கேட்டால் கூட பெட்டிகள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதற்கு நமக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவுரா ரேக் பொன்மலையில் தான் நிப்பாட்டிங்கன்னா வாரத்தில் சண்டே மட்டும் தான் வண்டி கிளம்புன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரயிலை நம்ம வாரத்தில் ஒரு 2 நாள் ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மாதிரி இயக்குனாங்கன்னா ரயில்வேக்கு ஒரு வருவாய் கிடைக்கும். 2 நாள் இயக்கிறதுனால ஒன்றும் தப்பி அந்த பெட்டியே ஒரு நாள் பொன்மலையில் நிற்கும், ஒரு நாள் பார்த்திங்கன்னா திருவெரும்பூரில் நிற்கும். ஸோ அப்படி மாற்றி தான் நிப்பாட்டுறாங்க. ஸோ அது ஒரு சர்வீஸ் மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு நாள் எப்படி பேட்டர்னேஜ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தனிப்பெட்டிகள் மூலமாக தினசரியாக இயக்கலாம். ஸோ அது ரயில்வே முன் வருவாங்களான்னு கேள்விக்குறி தான். அவங்க ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் வந்தே பாரத்தில் தான் இருக்காங்க. ஸோ அதுக்காக தனியாக ஒரு காணொலி வேறு பண்ணியிருந்தேன். நம்ம அதை பற்றி தனியாக அடுத்த ஒரு காணொலி பண்ணுவோம். ஸோ இதுதான் என்னோடய ஒப்பீனியன். என்னென்னா, சோழன் எக்ஸ்பிரஸ் நேரத்தை மாற்ற வேண்டும். கண்டிப்பாக இப்போ பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னா கூட எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக, ஏன்னா பின்னாடியே தொடர்ந்து வர்றதுனால எல்லோருக்குமே ஒரு இடையூறுகள் இருக்கும்.
அவங்கவுங்க ஊர் டெஸ்டினேஷன் போக ஈஸியாக போக முடியும். ஸோ பின்னாடியே ஜனசதாப்தியும் பின்னாடியே வருது, சோழனும் பின்னாடியே வருது. ஸோ அதனால் ரெண்டுக்குமே ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒன்று ஓவர்டேக் பண்ண கொடுத்தா கூட ஆப்ஷனல் பெஸ்ட்டு தான். ஆனால் ஓவர்டேக் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா சூப்பர் ஃபாஸ்ட்டுன்னு இருக்கிறதுனால ஓவர்டேக் பண்ண விட மாட்டாங்க. அதனால் அந்த ரயிலின் நேரத்தை சோழனின் நேரத்தை மாற்றிட்டாங்கன்னா, பழைய டைமிங் படி கொண்டு வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. சரி, அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு புது ரயில் அந்த 9:35 ஸ்லாட்டில் விடலாம். அது விடுவதற்கு வாய்ப்புகள் குறைவு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபுல்லாக அந்த டைமில் பார்த்திங்கன்னா பேசஞ்சர் சர்வீஸ்லாம் இயக்குறாங்க. மேபி அந்த வைகையும் அதுவும் ஒரு டைமிங்கை போட்டு ரெண்டுமே ஒன்றா கிளம்புற மாதிரி இன்டர்சிட்டி லிமிட்டட் ஸ்டாப்பிங்ஸ் மட்டும் கொடுத்தாங்கன்னா அது எல்லாருக்கும் சோழனுக்கு முன்பாக நம்ம ஊருக்கு ட்ரெயினே கிடையாது. இப்போ திருச்சியிலேருந்து நம்ம மெயின் லைனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெயின் திருச்செந்தூரை விட்டிங்கன்னா வீக்லி எக்ஸ்பிரஸாக கன்சிடர் பண்ணாதீங்க. ரெகுலர் ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா சோழன் தான். சோழனை விட்டிட்டிங்கன்னா நைட்டு உங்களுக்கு போட் மெயின் தான். ஸோ வேறு நடுவில் வேறு எந்த ட்ரெயினும் இல்லை. அந்த நடுவில் இருக்கிற ட்ரெயின் எல்லாமே ஷார்ட் லைன் வழியாக போகிற ட்ரெயின். ஸோ நம்மளுக்கு மெயின் லைனுக்கு ஒரு ரயில் தேவையாக இருக்குது. அதை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸாகவும் இயக்கலாம். சோழன் நேரத்தை மாற்ற மாட்டேயா அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. பட் ஜனசதாப்தி நேரத்தை மாற்றணும். இங்கே தான் ட்விஸ்ட்டு. ஏன்னா ரெண்டுமே ஒன்றா வந்துகிட்ருக்கு. பெரிய கொஞ்சம் இதுதான். ஸோ அதனால் ஒரு முன்கூட்டி ஒரு ரயில் விட்டாங்கன்னா அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பார்ப்போம், காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக எடுக்கணும் ரயில்வே. அது எடுத்தாங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்த ஒரு காணொலியில் இன்னொரு ரயில் இதே போல் ரயில்கள் இருக்குது. அடுத்த ஒரு காணொலியில் நம்ம பேசுவோம். ஸோ இந்த காணொலி பற்றி என்ன நினைக்காம மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.